டோர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகை பாவனா வந்து தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டோர் அப்படின்னு. என்னடா வித்தியாசமாக டோர் அப்படின்னு வச்சுருக்காங்க. நிறைய பேய் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த குறிப்பாக வந்து டேரக்டர் ஜேம்ஸ் வானுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இன்சீடியஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு சிவப்பு கலர் டோர் இருக்கும், அந்த டோருக்குள்ளே வந்து இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த பையனை குழந்தைலாம் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி டோர் அப்படின்னு உடனே வந்து தமிழ்லேயே ஒரு படம் இருக்குது, அமாவாசை இரவில் 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னு. இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோரை திறந்தாங்கன்னா உள்ளே ஒரு பெரிய மாளிகையே இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு படம் ஏதோ ஒன்று பெருசாக வந்து பாவனா நடிச்சிருக்காங்க, அவங்களோட பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா, அந்த டோரு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, தேட்டருக்காக உள்ளே நீ வந்து அந்த டோரை திறந்து உள்ளே வந்துட்டேன்னு நீ சிக்கிட்ட, தேட்டர் டோரை திறந்து நீ வெளியில் போயிட்டேன்னா தப்பிச்சிட்ட அப்படிங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா அந்த படத்தில் அந்த டோருக்கும் அந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த அம்மா ஆர்கிடெக்டாக இருக்காங்க மெட்ராஸில். ஒரு ஆர்கிடெக்சரு எவனாவது வந்து ஒரு புராதன கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னும் போது அது அறநிலையத்துறையிட்ட பெர்மிஷன் வாங்காமல் எவனாவது போய் உடைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் காமனாக யோசிக்கணும். அப்படியே டக்குன்னு வந்து அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்கலாம், அந்த கோயிலை ஈஸியாக உடைச்சிருவாங்களாம். உடச்ச உடனே அந்த கோயிலுக்குள்ளேருந்து பேய் வெளியே வரும், கோவிலிருந்து சாமி வெளியில் வரும். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் கோவிலிருந்து பேய் வெளியில் வருது. சரி என்னடா இது ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு விட்டாச்சுன்னா உடனே அவங்க அப்பா அந்த பக்கம் சாயோ ஒரு பேய் உருவம் வருது. இந்த பேய் உருவம் பயமுறுத்துறது வந்து சம்மந்தப்பட்ட ஆளுகளை தானே பயமுறுத்தணும், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் எல்லாம் பயமுறுத்துது. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் எதிர்த்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பயமுறுத்துது அப்படின்னு பார்த்தா ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் சாவடிக்குது. ஏம்மா பேய்க்கு ஒரு நியாயம் தருமா வேணாம்மா, எவன் கொலை பண்ணணும் அவனை கொலை பண்ணணும், அவனை அப்போ சாவடிச்சிருச்சு. சரி அப்போயே சாவடிச்சிருச்சுன்னா சோழி முடிஞ்சுட்டு போய் வீட்டில் போய் படுத்து தூங்க வேண்டியது தானே. அதுவும் கிடையாது. பாவனா வந்து இந்த கதையை எப்படி நம்பி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கம்பேக் கொடுத்தாங்கன்றது தெரியல. ஒருவேளை நயன்தாரா மாதிரி நம்மளும் சோலோ ஆர்டிஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல. இந்த கதையில் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் மூடு இல்லை, ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை, ஒரு 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 காமனான எலிமெண்ட் இல்லை. இந்த மாதிரி பார்த்து நம்ம சலிச்சது. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு புரிகிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸில் இவன் தான் வில்லன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். டப்புன்னு போய் முடியுது. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சு அந்த படத்துக்கு இந்த நடிகைகள் இவங்களாம் வந்து கொடுத்துருக்கு. இதில் பாவம் மியூசிக் டைரக்டர் அவர் மலையாளி போல் போட்டு இழுன்னு இழுத்து இந்த பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அங்கே உள்ள ஒன்றும் இல்லையா, எதுக்கு மட்டும் பில்டப்பு அவ்வளோ கொடுத்து வச்சு கடைசியில் பருப்பு வேலையில் இவ்வளோ பண்ணி இந்த படத்தை எடுத்து நம்ம உட்காந்து பார்க்கும்போது இந்த டோருன்னு சொன்னீங்கன்னா எங்கடாண்டா இருக்குது அந்த டோரு அப்படிங்கிற மாதிரி தேட வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த படம் வந்து லைட் ஆன் பண்ணது டோர் அந்த இருக்குது பாரு முதல்ல ஓடு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டோர் அப்படின்றது ஒன்று முடியே இருக்கட்டும், அதான் எல்லாருக்கும் நல்லது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.